ஜெய் சத்குருநாதா. இப்போ நம்ம பெங்களூர் வந்திருக்கோம். பெங்களூரில் ரொம்ப முக்கியமான ஒரு பாபாவினுடைய பரம பக்தையும் ஜெகத் மாதாவுமான சிவம்மா தாயினுடைய சமாதி இருக்கிற இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நம்ம பொதுவாக அடியவர்களுடைய மேம்பட்ட பெருமைகளை நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக ராதாகிருஷ்ணமயம்மா, பிவி நரசிம்ம சுவாமிகள், ராதாகிருஷ்ண சுவாமிகள், சிவம்மா தாயின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்பேற்பட்ட சிவம்மா தாயி பாபா உயிரோடு வாழும் பொழுது பாபாவை தரிசிக்கக்கூடிய மகாபாக்கியம் பெற்ற ஒரு உன்னதமான நம்ம தமிழ்நாட்டை, அதுவும் கோயம்புத்தூரை சேர்ந்த அன்னை சிவம்மா தாயி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாயாரினுடைய அற்புதமாக சமாதிக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு சின்ன வீடியோ பதிவில் அந்த தாயினுடைய அந்த சமாதியை உங்களுக்கு சுவாமியோட கிருப்பையினால் தரிசனம் பண்ணி வைக்கிறோம். அவசியம் இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம். தரிசனம் பண்ணிக்கிங்க. அன்னையினுடைய கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான், அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே நவகிரகங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் முழுக்க முழுக்க சிவம்மா தாயினுடைய மேற்பார்வையிலேயே கட்டப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு வைபவம் நிறைந்த ஒரு ஆலயம். இங்கேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாபா மற்றும் உபாசினி மகாராஜ் அவர்களுடைய திருவுருவம் இருக்குது. இங்கே நம்ம சிவம்மா தாய் மூலமாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட மகா கணபதி, முருகப்பெருமான், அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாபா இந்தியாவிலேயே முதல்ல ஒரு அற்புதமான கருப்பு நிற கல்லால் செய்யப்பட்ட சுவாமியுடைய திருவுருவம் சிலை இங்கே தான் இருக்குது, வேறு எங்கும் இல்லைன்றதை அடியேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ அந்த குருநாதனுடைய ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை பார்த்துக்கலாம். ஸோ இவங்க தான் நம்மளுடைய சிவம்மா தாயின்னு சொல்லக்கூடிய ஜெகத் மாதா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அற்புதமான அன்னை. அன்னையினுடைய அந்த அழகே உருவான ஒரு திருவுருவம் நீங்கள் பார்க்குறது. இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி, ரொம்ப முக்கியமானது. சுவாமிக்கு தீபாராதனை காட்டுறாங்க. இப்போ நம்ம சிவம்மா தாயினுடைய சமாதியை போய் நம்ம இப்போ தரிசிக்க போகிறோம். இந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது. இந்த அண்டர் கிரவுண்ட் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்மளுடைய சிவம்மா தாயினுடைய மகா சமாதியை அந்த தாய் வாழும் பொழுதே, இந்த கோவில் கட்டும் பொழுதே தனக்கான ஒரு சமாதின்ற நிலையை ஏற்படுத்தக்கூடிய இந்த இடத்தையும் நிர்வகிச்சுக்கிட்டு தான் இந்த இடத்துல பூத உடலை விட்டாங்க. ஸோ அந்த அன்னையினுடைய சமாதி இருக்கக்கூடிய இடம் இதுதான். பரம பாக்கியம் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த அன்னை 29/5/89 பிறந்திருக்காங்க. ஸோ 94 தன் பூத உடலை விட்டுருக்காங்க. அன்னையினுடைய சமாதியை தரிசனம் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியமான தரிசனம். ஓம் சாய்ராம்.